செய்யட்டுமா? உன் வாழ்க்கையை மாற்ற நான் உனக்கு ஒரு அவகாசம் தருகிறேன். இதோ பார், அவர்தான் இயேசு. நீதிக்காக பசியோடு இருப்பீர்கள் என்றானால் என்னிடத்திலிருந்து நிறைவு பெறுவீர்கள். தேவனுக்கு நீங்கள் முதல் இடம் கொடுங்கள், உங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே அன்பானவர்களே, அற்புதமான மே மாதம் 28 செவ்வாய்க்கிழமை உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றோம். அன்பானவர்களே, இந்த நாள் இனிய நாள். இது ஆண்டவர் நமக்காக படைத்த வெற்றியின் நாள். இந்த நல்ல நாளில் ஆண்டவர் இயேசு சுவாமி நம்மை நிச்சயம் அபாரமாக ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகளின் புத்தகம் 28 அதிகாரம் 25 வசனத்தினுடைய பிற்பகுதி, 26 வசனத்தினுடைய முற்பகுதி. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். He that putteth his trust in the Lord shall be made fat. 26 முற்பகுதி. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். He that trusteth his own heart is a fool. கர்த்தரை நம்புகிறவன் முதல் பகுதி. 2 பகுதி, தன் இருதயத்தை நம்புகிறவன். பல இடங்களிலே நான் வாசித்திருக்கிறேன். கடவுளை மற, மனிதனை நினை. பாருங்கள், இது உலகத்திலே மனிதர்களுடைய நிலைப்பாடுகள் பல்வேறு. சிலர் இப்படி கூவிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, தன் இருதயத்தை நம்புகிறவன். சிலர் மனிதர்களையும் நினைப்பதில்லை, கடவுளையும் நினைப்பதில்லை, தன்னையே நினைத்துக் கொள்வது, தன் இதயத்தை நம்புவது. தன் இதயம் சொல்வதுதான் சரி. தன் இருதயத்தை நம்புகிறவன். கடந்த நாளிலே ஒரு ஊரிலே சில வாலிபர்கள் பிரச்சனைகளை செய்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊரிலே. அதிலே ஒரு வாலிபன் இவ்வாறு பேசுகிறான். அந்த வீடியோவிலே நான் பார்த்தேன். இது எங்கள் ஊர், நான் ஒருத்தன் தான் சத்தம் போடணும், என் சவுண்டு மட்டும்தான் வெளியே வரணும். பாருங்கள், மனிதனுக்குள்ளே குடியும் போதையும் வெறியும் ஏறிக்கொள்ளும் பொழுது அவன் எதையும் மதிப்பதில்லை, கடவுளையும் மதிப்பதில்லை, மனிதர்களையும் மதிப்பதில்லை. தன் இதயத்தை மட்டும் அவன் நம்புகிறான். அந்த நம்பிக்கையிலே அவன் சொல்லுகிறான், இது எங்கள் ஊர், நான் மட்டும்தான் சத்தம் போடணும். அதைத்தான் பைபிள் அழகாய் சொல்லுகிறது. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். மூடன் is a fool if he trusteth in his own heart. தன் இதயத்தை நம்புவான் என்றால் அவன் மூடன். And in the same time, he that putteth his trust in the Lord shall be made fat. யாரெல்லாம் அதே நேரத்தில் ஆண்டவரை நம்புகிறாங்களோ, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறாங்களோ, பைபிள் சொல்லுகிறது செழிப்பான். நன்றாக ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களை, இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் யார் மீது நம்பிக்கையாக இருக்கிறோம்? கர்த்தர் மீதா, அல்லது நம்முடைய திறமைகள், நம்முடைய ஞானம், நம்முடைய அறிவு, நம்முடைய பட்டப்படிப்பு, நம்முடைய பணம், நம்முடைய பேக்ரவுண்ட், நம்முடைய ஜனம், சாதி, நம்முடைய இனம், சொந்தம், எதை நம்புகிறோம்? ஒருவேளை நீங்கள் நல்ல வருமானம் தரக்கூடிய வேலையில் இருக்கலாம், அதை அப்படியே நம்புகிறீர்களா? அன்பானவர்களே, யார் செழிப்பார்கள், யார் மூடர்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள். தீர்மானமிடுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு ஞானம் தருவாராக. அன்பானவர்களே, இதனால் ஒரு இனிய நாள். God bless you. மறவாமல் நினைத்தீரையா,
மனதார நன்றி சொல்வே. நன்றி